வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஹெல்த்தியான ராகி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா மாவோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் சுடுதண்ணி சுட வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கிளறிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்டே சுடுதண்ணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் உப்பும் சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம். எப்படி வேணால் கிளறிக்கோங்க. 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் மாவு திக்காக இருந்தால் 1.25 கப்பு ஆகும். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கிளறி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டில், பெரிய பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க. கையில் எவ்வளோ தூரத்துக்கு அழுத்தி பிணையிறீங்களோ அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கை ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ டம்ளரோ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பின்பக்கமாக எண்ணெய் லேசாக தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்திங்கன்னா மாவு நல்லா வெந்து போயிடும். உள்ளே கட்டி இல்லாமல் இருக்குங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் வந்துடுச்சு. கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா பரப்பி விட்டுட்டு நான் ஆனியனு, பச்சை மிளகா, புதினா 3 கலந்து சாப்பரில் அடித்து வச்சுருக்கேன். கேரட் வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா ஒட்டாது, சதன்னு ஒட்டாது. அதுக்காக கொப்பரை தேங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்காகங்க. இப்போ நான் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, புதினா 3ஐயும் சாப் பண்ணி வச்சதை அதோடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்டு பிணைஞ்சிக்கிறேன். அப்புறம் கேரட்டு, தேங்காய் 3ஐயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மாவோடு பிணைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு கிளறும் போதே போட்டிங்கன்னா இந்த காயெல்லாம் வெந்து போயிடுங்க. நல்லா இருக்காது, சொதன்னு இருக்கும். இதே நீங்கள் நல்லா மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மாவை பிணைஞ்சாச்சு. இப்போ நல்லா மாவை பிணைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி உருண்டையோட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம அதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஊட்டினதுக்கப்புறம் இதை எப்படி தேய்க்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மாவை மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா காஞ்சு போயிடுங்க. இப்போ ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் நான். அந்த பேப்பர் கண்ணாடி பேப்பர் வச்சுருக்கேன். அந்த பேப்பர் நல்லா விரித்து பெருசாக வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாவை கொஞ்சமாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ கையில் தொட்டுக்கோங்க. ஒட்டாமல் வரும். அப்படியே ஓரங்களை அமுக்கி இந்த மாதிரி விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஒல்லியாக திரட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் ஒல்லியாக வருங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரல உங்களுக்கு அப்படின்னா ஒரு சைடு பேப்பரில் மாவை வச்சு அழுத்திக்கோங்க. இன்னொரு சைடு பேப்பரை மூடி வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் அதில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி ஃபுல்லாகவும் அதிலே தேய்க்கலாங்க. இல்லை இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு திரட்டி விட்டுட்டு கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதெல்லாம் கையில் லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்படி விட்டுக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா ஒல்லியாக அதே மாதிரி வரும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒல்லியாக வந்துடும். இப்போ நம்ம கல்லை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரொட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு சுடுங்க. நீங்கள் நிமித்தி வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளே வேகாது. இது நீங்கள் எவ்வளோ ஒல்லியாக திரட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். இன்னொன்று சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி ரொட்டியும் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே கோதுமை போடலாம், அரிசி மாவுலேயும் இதே மாதிரி ரொட்டி போடலாம். இதுக்கு நான் சோம்புக்கீரை இதெல்லாம் போடலாங்க. நான் வெறும் புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தோட. நீங்கள் சோம்புக்கீரை, வேறு கீரை, வெந்தயக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.